சோம்பேறி எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. சோம்பேறி எந்த பொண்ணாவது லவ் பண்ணுமா? பண்ணாதே. ஒரு பொண்ணையே லவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அவன் எஃபர்ட்டை போடணும். நம்மளை லவ் பண்ணுறதுக்கு ஏசையா எஃபர்ட் அணிஞ்சிருக்காரு, போட்டிருக்காரு, கடுமையாக போட்டிருக்காரு. அப்போ கூட 4-5 என்ன செய்யுது? திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கு. நிறைய சண்டைக்கு என்ன செய்யுது? வருது. செருப்பு தூக்கி காட்டுது. இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னா அது என்ன செய்யுது? செருப்பு தூக்கி யோசிக்காம காட்டுது. மேரேஜ்ங்கிறது ரெஸ்பான்சிபிள் ஒர்க்கு. என்ன ஒர்க்கு? ரெஸ்பான்சிபிள் ஒர்க். எடுத்தவங்கவுத்தவங்களுக்கெல்லாம் சோம்பேறி பயலுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது மேரேஜ் வெட்டியா? ஆமாம். அது மாதிரி சாமி நம்மளை மேரேஜ் பண்ணிட்டாரு. அதனால அவர் தன்னால் படாத பாடு நினைஞ்சிருக்காரு, கட்டிட்டு இருக்காரு. இந்த மனுஷ பையில கல்யாணம் முடிச்சு நம்ம சிலுவையில பட்ட பாடும் காணாதுன்னு இன்னும் நம்மளை நினைஞ்சிட்டு இருக்கான், பாடா படுத்திட்டு இருக்கான். சொல்லுவேச்சே கேட்க மாட்டேங்கிறான், நம்புன்னா நம்ப மாட்டேங்கிறான், கீழ்படின்னு நினைச்ச மாட்டேங்கான், கீழ்படிய மாட்டேங்கிறான். அது யாருக்கு வாய்ப்பா போச்சுன்னா இந்த சாத்தாங்கிற சகுனிக்கு ரொம்ப வாய்ப்பாக போச்சு பாருங்க. ஆமாம், நீங்கள் ஏசையா கூட கனெக்டாக இருந்தீங்கன்னா தான் அவனால் வஞ்சக வேலை என்ன செய்ய முடியாது. இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? வஞ்சக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ வஞ்சிக்கிற தன்மை, டிசப்ஷன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தியானிக்க இருக்கிற தியானத்தின் தலைப்பு டிசப்ஷன், வஞ்சித்தல். என்னத்தல்? வஞ்சித்தல். வஞ்சித்தல் என்றால் என்ன? டிசப்ஷன் என்றால் என்ன? வாட் இஸ் டிசப்ஷன்? Deception means one, the act of being misleading someone by word, action and concealment. ஒரு நபரை நீங்கள் சென்னைக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கே கூட்டு போகிறது? திருவனந்தபுரத்துக்கு பஸ் ஏற்றி என்ன செய்யுது? அனுப்பிடுறது. ஆனால் பேசுகிறதெல்லாம் எதை பற்றியே பேசுறது? சென்னை பற்றியே பேசுறது. எங்கே இப்போ டிக்கெட்டு சென்னை டிக்கெட்டை காட்டுறது, ஆனால் உள்ளே எங்கே வச்சுருப்பான்? திருவனந்தபுரம் டிக்கெட்டை உள்ளே வச்சுருப்பான். திருவனந்தபுரத்துக்கு பஸ் ஏற்றி வச்சுருப்பான். நம்ம என்ன செய்வோம்? பஸ்ஸு நல்லாயிருக்கும், ஏசி பஸ்ஸாக இருக்கும், நல்ல ஸ்லீப்பர்லாம் இருக்கும். நீங்கள் ஃபோன் போட்டு அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா பஸ்ஸில் ஏற்றிட்டாங்க, டப்பு கொடுத்த போனோம், என்ன ஆகலை? வீணு ஆகலை. அங்கே ஃபோன் போட்டு நாளைக்கு காலைல 6 மணிக்கு எங்கே போயிடுவோம்? மெட்ராஸு போயிடுவோம்லாம் சொல்லுவான். ஆனால் எங்கே ஏற்றிருப்பான்? திருவனந்தபுரத்துக்கு ஏற்றிருப்பான். பேச்சு கரெக்டாக இருக்கும். சென்னை. இங்கே ஆக்ஷன்லாம் எங்கே இருக்கும்? திருவனந்தபுரத்துக்கு இருக்கும். ஒருத்தர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துட்டாருன்னா பாதையை சொல்லுவான், மீதி என்ன செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டான். இதுக்கு பேர் தான் என்னது? வஞ்சித்தல். வஞ்சித்தல். மெட்ராஸான்னு கேட்பான். ஆமான்னு தலையாட்டிட்டோம், கொண்டு போய் ஓடாத ஓட்ட பஸ்ஸு, லைசன்ஸ் இல்லாத பஸ்ஸில் ஏற்றி வச்சிருவான், வச்சிருவான். அஞ்சு டிக்கெட்டை போட்டு படுக்க வச்சிருவான். வண்டி ஸ்டார்டிங்லேயே இருக்கும், வண்டி என்ன ஆகாது? மூவ் ஆகாது. 2 மணிக்கு மேலே தான் கிளம்பும். ஏன்னா அதுக்கு என்ன இல்லை? லைசன்ஸு இல்லை. இல்லை. நம்ம நினைப்போம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளான்னு என்ன செய்யும்? இருக்கும். இதுதான் வஞ்சக ஆவி. இதுதான் என்னது? வஞ்சக ஆவி. உண்மை போலவே இருக்கும், உங்களுக்கு உதவி செய்யும், தானாக உதவி செய்யும். அதுவும் ஹலோ பரலவம் போகணுமா அப்படின்னு கேட்பாங்க, நீங்களும் என்ன செய்வீங்க? ஆமான்னு ஆட்டுவோம். கிளீனாக கைப்பிடிச்சு நினைஞ்சிருவான், கூட்டு எடுத்துகிட்டு போய் நரலோகத்தில் போய் நினைஞ்சிருவான், டிக்கெட்டை போட்டு பாடுக்க வச்சுருவான், ஜபம் பண்ணுன்னுவான். எதுக்கு போகணும்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு. இதுக்கு பேர் தான் என்னது? வஞ்சக வஞ்சித்தல். இதுக்கு பேர் தான் என்னது? வஞ்சித்தல். ஆக்ட் ஆஃப் மிஸ்லீடிங். எங்கே உங்களை லீட் பண்ணணுமோ அங்கே சொல்லுவான், ஆனால் உங்களை வேற எங்கேயும் என்ன செய்வான்? கூட்டு போயிட்டு விட்டுருவான். இதான் இந்த டைப்ஸ் ஆஃப் டிசப்ஷன், வஞ்சித்தலின் வகைகள். வஞ்சித்தலின் வகைகள். நம்பர் 1 லையிங், பொய் சொல்றது. நம்பர் 1 என்னது? பொய். வாயிலேருந்து என்ன வந்துக்கிட்டே இருக்கும்? பொய்யா வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எங்கே கூட்டு போகிறீங்க? மெட்ராஸ் கூட்டு போகிறேம்மா. ஆனால் எதுக்கு அவங்கள ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பான்? திருவனந்தபுரத்துக்கு ஆயத்தம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்டு? பொய்யான ஸ்டேட்மெண்ட். தான் லையிங்.
ரெண்டாவது கன்சீல்மெண்ட் ஆஃப் ட்ரூத். உங்களுக்கு முக்கியமான குரூசியல் இன்ஃபர்மேஷனை மறைச்சிட்டு சொல்லுவான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்டென்ஷன் என்ன, பர்பஸ் என்ன, அதுக்கு இந்த முட்டாள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறதில்ல, வேலை செய்யறத இல்ல. சடங்காச்சாரம். இது மதம் அல்ல. இது சாக போகுது இந்த சரீரம், இது உயிரோட எழும்பணும். ஆமென். அதுக்கு ஏசு செஞ்சிருக்காரு, வேலை செஞ்சிருக்காரு. இம்மேல நீங்க நிம்மதியா வாழணும். இந்த வீட்டில் என்ன செய்யணும், வஞ்சக ஆவி வேலை செய்யக்கூடாது. வன்க நாவி என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. இந்த வன்க நாவி பார்த்தீங்கன்னா தெரியாது பாருங்க. டிவி பார்த்தா தெரியும், செல்போன் பார்த்தா தெரியும், பொண்டாட்டி மூஞ்ச பார்த்தா கோபம் காரியா இல்லையா, என்ன இருக்கா, இப்ப கேட்கலாமா வேண்டாமான்னு என்ன செய்யும், தெரியும். தெரியும் பாருங்க. ஆனா இந்த வன்க நாவி, பொறாமை நாவி தெரியாது. ஹாலில் இருக்கும்போது கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பியா, பெட்ரூம்ல போய் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியா. இது என்ன சரி பண்ணணுமா வேண்டாமா, சரி பண்ணணும். அப்புறம் வாழ்க்கையே என்ன செய்யும், வேதனையா இருக்கும். செத்து போயிடலாம்னு என்ன செய்யும், இருக்கும். 2 மாத்திரை எடுத்து செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்சியும் தோணும். அந்த ஆவி சொல்லும், மைக்ரோ டெவில் சொல்லும், நீ 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 இதுக்கெல்லாம் என்ன நாக்கு பிடிக்கிட்டு என்ன செய்யலாம், உன்னை இப்படி கேட்டாரு, இதுக்கு மேலே நீ உயிரோட இருக்கலாமா அப்படின்னு வந்து நம்மகிட்டே என்ன செய்யும், அது கேட்கும். மைக்ரோ டெவில்ஸ் உடனே சொல்லும். உடனே இவங்க என்ன செய்வாங்க, இயேசு மனிதனை விடுவிக்க வந்தவர், வஞ்சக ஆவியிலிருந்து விடுவிக்க வந்தவர். அவருக்கு குடும்ப வாழ்வு ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவர் இந்த பூமியில உயிரோட இருந்து வீடு வீடா போனார். கழுதை இப்போ ஒரு பயிலும் வீடு வீடா வர்றதில்ல. ஏதோ எனக்கு கிடைச்ச நேரத்தில் நான் என்ன செய்றேன், வாரேன். ஒரு பயில் என்ன செய்யறதில்ல, வீடு வீடா போறதில்ல. அசிங்கமா நினைக்கிறான், அவமானமா நினைக்கிறான், கீழா நினைக்கிறான். கீழ் இல்ல, வீடு வீடா யாரே வந்தா, இயேசுவே வந்தாரு. யாரு, தன்னை எதிர்த்து கேள்வி கேட்ட ஜனங்கள் மத்தியில தன்னை கேள்வி கேட்ட பரிசேயன் வீட்டுக்கு என்ன செய்தாரு, வந்தாரு. ஆயக்காரன் தன்னை பார்க்கத்தான் வந்து ஏறி நின்னான் பாருங்க. தகார் நின்று, தம்பி இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுல என்ன செய்யறேன், சாப்பிட போறேன்னாரு. யாராவது இப்படி வெக்கம் இல்லாம சொல்லுவாங்களா? நான் சொல்லியிருக்கேன், நீங்க சொன்னீங்களோ என்னமோ. நீங்க ரெடி பண்ணி வைங்க, இன்னைக்கு சாப்பாடு எனக்கு வேணும்னுவேன். உடனே அவங்க நினைச்சவங்க, இந்த ஆளுக்கு சோறு கிடைக்காம அலையிறாரு போல. உடனே இந்தம்மா கோவம், என்ன நீங்க இப்படி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு போடலன்னு அவங்க நினைப்பாங்க. இன்னுமா அவன் நினைக்கிறது நீ சொல்ற, அவன் நினைச்சா என்ன செய்யட்டும், நமக்கு என்ன, அது மண்டையில் நினைச்சா நமக்கு என்ன, நம்ம சாப்பிடுவோம். எனக்கு என்ன செய்ய, ஒரு 2 முட்டையை அவிச்சு, ஆமா இது சின்ன மலை குண்டுல போனா அழகா 2 உளுந்த வடை அதுவே என்ன செய்யும். ஆமா, நாட்டுக்கோழி முட்டை 2 முட்டையை அவிச்சு கும்முன்னு நினைச்சியும், பார்த்தோன்னே டபார்னு நினைச்சிடும். அந்த நாட்டுக்கோழி சின்ன இருக்கும், உள்ள டபார்னு 2 முட்டை. அதுக்கப்புறம் தான் பிரசங்கமே. என் கூட வர்ற போதகர்கள்லாம் சொல்லுவாங்க, உமக்கு அசிங்கமாவே இல்லையாயா. இயேசுநாதரே அசிங்கப்படல, தலைவனே என்ன செய்யல, அசிங்கப்படல, தொண்டை எதுக்கே அசிங்கப்படணும். நானும் அதை செஞ்சுட்டு போறேன். முக்கியம், வீடு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் வெளியில அலைஞ்சு திரிஞ்சு வந்து எங்க வரும்போது என்ன இருக்கணும், இங்க அமைதி இருக்கணும். இங்கே இருந்தா அவன் எங்க போயிடுவான், ஒயின் ஷாப்புக்கு போயிடுவான், இல்லைன்னா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவான். ஏசையா வீட்டை என்ன செய்வார், கண்காணிப்பார். ஒரு வீட்டில் தண்ணி கொடுக்கல அவருக்கு கால் கழுவ, அமைதியா இருக்காரு. இன்னொரு பொம்பளை வந்து என்ன செய்யுது, ஒரு விலை உயர்ந்த பெர்ஃப்யூமை போட்டு, பரிமள தைலத்தை போட்டு, முடியால தொடச்சி, வீடெல்லாம் கமகமன் இருக்கு. அப்பதான் அவனுக்கு வருது பரிசேயன். அவர் பரிசேயன்னா பைபிளை நல்லா கரைச்சி குடிச்சவர். அவர் சொல்லுவார், இவரை பார்த்தா தீர்க்கதரிசி மாதிரி தெரில, அந்த பொம்பளையோ பாவியான ஸ்திரீ, அவன் முடிய வச்சு வேற என்ன செய்யறா, தொடக்கிறா. திடீர்னு எல்லாம் கொண்டைய கலட்டி இப்படி இப்படி தொடச்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் எல்லாம் பொம்பளையும் ஆம்பளையெல்லாம் உட்காந்துருக்கும் போது அவ வாட்டில் உடச்சிக்கிட்டு அவ வாட்டில் இணைஞ்சிக்கிட்டே இருக்கா, ஊற்றிக்கிட்டே இருக்கா. லவ் வெக்கத்தான் அறியாது. அன்புக்கு என்ன தெரியாது, வெக்கம் தெரியாது. இங்கே மெரினா பீச்சில் போய் பாருங்க, லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் நடக்கிறதே எனக்கு தெரியாது. இப்படியே பார்த்துட்டு இருப்பான், வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும், உட்காந்தே என்ன செய்வான்,
இருப்பான். அவனுக்கு சூடு பிடிக்குமோ என்னமோ தெரியாது. அதே மாதிரி இந்த அம்மா என்ன செய்யுது பரிசேயனுக்கு என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்கேன் நான், இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி என்ன செய்யறான்? கேட்குறான். உடனே ஏசுனார் நேரடியாக பதில் சொல்லாம, சீமோனே ஆம் நாதரே சொல்லும் அப்படிங்கிறான். அவன் ஒருத்தன் 10,000 ரூபா கடன் வாங்கியிருந்தான், இன்னொருத்தன் 10 லட்சம் கடன் வாங்கியிருந்தான். 2 பேருக்கும் கடன் என்ன செஞ்சாச்சு? மன்னிச்சு விட்டாச்சு. இப்போ யார் ரொம்ப லவ் பண்ணுவா? அதில் என்ன சந்தேகம்? 10 லட்சம் மன்னிச்சிங்களா, அவன் தான் என்ன செய்வான் ரொம்ப. அப்போ சொல்லி காட்டுறாரு, டேய் வீட்டுக்கு வந்தா நீ என்ன செய்யல? என் காலுக்கு தண்ணி கொடுக்கல, கால் கழுவ. அவன் என்ன செய்யறா? விலை உயர்ந்த பொட்டு அதை வச்சு என்ன செய்யறா? நீ டவல் தரல, அவன் முடிய வச்சு என்ன செய்யறா? துடைக்கிறா. உனக்கு பாவ கணக்கு வேற. அவன் பாவத்தை நான் என்ன செஞ்சேன்? மன்னிச்சுட்டேன். போடா, நீ ஜெபம் பண்ணாலும் உன் பாவம் மன்னிக்கப்படாதுல்ல. இவள் இந்த செய்கையினால இவளை பாவத்தெல்லாம் இணைஞ்சிட்டேன், அதனால என்னை அன்பு கூறுறா. வீட்டுக்கு வரும்போது ஏசு எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தல, எனக்கு ஏண்டா கொடுக்கல? நானும் அந்த பாலைவனத்தில் நடந்தானே வந்தேன். என் முடியல அம்புட்டு என்ன இருக்குது? மண்ணா இருக்குல்ல, அதுக்கு என்ன கொடுத்துருக்கணும்ல, நீயே கொடுக்கல இல்லை நீ. அப்படின்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அவர் ரொம்ப நேசிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு எதிரி குடும்ப வாழ்க்கைய நேசிக்கலன்னு அர்த்தம். புள்ள வர காமாச்சிருவான். நமக்கு அழகா 2 பிள்ளை கும்முன்னு பிறந்திருக்கு, எத்தனை பேருக்கு இல்லை? இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய ஃபெர்டிலிட்டி கிளினிக், பிள்ளை பிறக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி வந்துருச்சுப்பா. அன்னைக்கு கல்யாணம் கட்டினா பிள்ளை பிறந்துருவாருங்க. இப்போ கல்யாணம் கட்டி பிள்ளை பிறந்து ஆஸ்பத்திரிக்கு போனது நின்று இப்போ பிள்ளை பிறக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி போகிறான். டெலிவரிக்கு நம்ம ஆஸ்பத்திரி போனது நின்று இப்போ என்ன ஆயிடுச்சு? குழந்தை உண்டாகிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறோம். ஆனால் இந்த வஞ்சக ஆவிகளை தீர்த்து கட்ட இயேசு கிறிஸ்து அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் தெருவெங்கும் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாக, உடன்படிக்கை பெட்டியாக, திருச்சபையின் திரு அங்கமாக நாம் என்ன செய்கிறோம்? இங்கே வந்திருக்கோம். நாம் இங்கே வந்திருக்கிறது பாண்டினா பாண்டியா இங்கே வரல, கிறிஸ்து சபையை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிறான். செல்வின்னா செல்வினா இங்கே வரல, என்ன அடையாளப்படுத்தி வரல, கிறிஸ்துவுக்கு ரெப்ரசன்டேஷனா வந்திருக்கோம். இந்த கோணம் வேணும், இந்த அறிவு வேணும். இந்த அறிவு இருந்தாதான் என்ன வரும்? பயபக்தி, மகிழ்ச்சி, தைரியம், சமாதானம் எப்போ வரும்? என் அடையாளத்தை பார்க்காமல் நான் யாருக்கு பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், யாருக்கு பிரதிநிதியாக இந்த ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். நாம் அப்படி பார்க்கறதே இல்லை. அதனால ஆண்டவர் வந்துட்டு வார்த்தத்தோட போவார். காலுக்கு தண்ணி கொடுக்க தரல, முடிக்கு எண்ணெய் வைக்க தரல. அப்படின்னா என்ன? கண்டுகொள்ளவில்லை. நான் திருச்சபையை தாங்கி திரு உடலாக அதை பாவித்து நான் வந்திருக்கிறேன். நான் வந்ததாக யாருமே என்ன செய்யவில்லை, உணரவே இல்லை. இப்படி உணர்ச்சி கிட்ட ஜனம் தான் நம்ம. உண்மையாவே நான் தான் ஜாமியை சுமந்து வரேன், நீ தான் ஜாமியை சுமந்து வரீங்க. ஆனா உங்களுக்கும் அதை உங்களே அப்படின்னா பார்க்க தெரியல. பார்க்க பழகுங்க. வஞ்சகாவி பயப்படும், வஞ்சகாவி பயப்படும். உங்க பக்கத்துல வந்து எங்க பரலோகம் போகணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு அதுக்கு வாய் என்ன செய்யும்? நடுங்கும். ஏன்னா நீங்க உங்க கான்சியஸ் எப்படி இருக்குது? கான்சியஸ் எப்படி இருக்குது? நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். யோவான் 1:11 12 நான் தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். நான் தேவனை ரெப்ரசன்ட் பண்ற அவருடைய ஸ்தானத்துக்கு அதிபதி, ஸ்தானாதிபதி. நான் இயேசுவின் நாமத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா இயேசுவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவரும் தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. மத்தேயு 18:20
என்ன சொல்லிவிட்டாரு? 2 பேர் 3 பேர் எங்க கூடுறீங்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். நடுவிலே வாசம் பண்ணுவேன். நடுவிலே இருக்கிறேன். இங்க நடுவில் அணிஞ்சிருக்காரு. அதனால நீங்க நடுவில் கேப் போட்டது நல்லது. யாருமே அப்படியே என்ன செய்யறது இல்ல. ஆமா, அப்பதான் என்ன செய்யறது? பிள்ளை பாசம் என்ன செய்யும்? இழுக்கும். அப்பதான் மாமியார் பாசம் இழுக்கும். அம்மா பாசம் இழுக்கும். அப்பதான் சிலுக்கு சிமிதா மாதிரி செல்லு என்ன செய்யும்? சின்னுங்கும். பிசாசு அங்கிருந்து என்ன செய்வான்? தோண்டி விடுவான். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவி பொய் சொல்லும். வஞ்சிக்கிற ஆவி பொய் சொல்லும். அதனால அது மரியாதையே எதிர்பார்க்காது. ஆனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னார் பாருங்க, அவர் மரியாதை எதிர்பார்ப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன், என் வார்த்தையை நீ வாசிச்சிருக்க, அந்த கோணத்துல நீ சிந்திச்சியா? நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், உன்னைய காப்பாற்றி வச்சிருக்கேன், உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கேன். நான் வீட்டுக்கு வந்தா எங்க ஆளுக்கு என்ன இல்லை, தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, என் தலைக்கு எண்ணெய் கொடுக்க ஆள் இல்லை. கவன சிதறல்கள் வஞ்சகாவி செய்யும். முக்கியமான இன்ஃபர்மேஷனை மட்டும் என்ன செய்யும்? கட் பண்ணும். உங்க பாவத்தை அவர் ஒரு நிமிஷத்துல நெஞ்சிருவாரு, சரி பண்ணிடுவாரு. ஆனா உங்க சுவாவத்தை, பாவம் இருக்கு பார்த்தீங்களா? என்ன பாவம்? சுபாவம். அதை சரி பண்றதுக்கு தான் உங்களை ரட்சித்த நாள் கொண்டு உங்களை அர்ச்சனை ஓட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னாடியே வந்து செய்யாதே செய்யாதே, இங்கே பார், என்னை பார், என்னை பார்னு மூஞ்ச என்ன செய்யறாரு? திருப்புறாரு. பாவம் மேட்டர் இல்ல, சிலுவையில காலி பண்ணிட்டார் இயேசு. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்பினதுனாலதான் இங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். இயேசுவை நம்பாதவனுக்கு பாவம் பிரச்சனை, இயேசுவை நம்புறவருக்கு பாவம் பிரச்சனை இல்ல. ஏன்? பாவ பரிகாரி அவர் பாத்துக்கிடுவாரு. இன்னும் பாவம் செஞ்சனால அவனை கொல்ல போறேன்னா பலாரம் அடிச்சு போடா அப்படின்றாரு. என்ன? என் ரத்தம் இருக்குது, என் ரத்தத்தை அவனுக்கு விளக்கறையமா கொடுத்துருக்கேன். இப்போ இயேசுவின் சுவாவம் போல உங்க சுவாவம் வரணும். அதுக்கு இயேசு பரிசுத்தாவி அனுப்பி என்ன இருக்கிற வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த சுபாவத்தை தான் நீங்க என்ன செய்யறதில்ல, விளங்கிய கொல்றதில்ல, விளங்கி கொல்றதில்ல. ஏன்னா வஞ்சகாவி நம்மளை என்ன செஞ்சிருத? இங்க வர அதெல்லாம் சுபாவம்லாம் ஒரு நாள்லாம் வராது, அது வரவே வராது. யாராவது இயேசு போல மாற முடியுமா? ஆகுமா? நீ வாட்டில் என்ன செய், சோத்திர வழிகள் 1000 இருக்கு, புக்கை வாங்கி சோத்திரம் சோத்திரம் சொல்லிக்கிட்டாரு. வாட் இஸ் த யூஸ்? வாட் இஸ் த மீனிங்? நோ யூஸ். சுபாவம், உங்க சுபாவத்தை பார்த்து நீங்க கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த வஞ்சக ஆவி என்ன செய்யும்? உங்க சுபாவத்தை மாற அதுக்கு பொய் சொல்லும். அதுக்கு என்ன செய்யும்? பொய் சொல்லும். அப்புறம் என்ன செய்யும்? குரூசியல் இன்ஃபர்மேஷனை, கன்சீல்மெண்ட்னா மூடி மறைக்கிறது சொல்லுவாங்க. அந்த முக்கியமான தகவலை இணைஞ்சிருவாங்க. அந்த தகவல் இல்லாமல் உங்களால் விளங்கிக்கிறவே முடியாது. அப்புறம் 3வது டைப்பு மேனிப்புலேஷன். மேனிப்புலேஷன் அப்படின்னா அந்த பொய்யை வச்சுக்கிட்டே உங்களை என்ன செய்வாங்க? இடுப்பில் கயிறை கட்டி அங்கிட்டு இழுப்பாங்க. அவங்க இழுக்கிற பக்கம்லாம் நம்ம என்ன செய்யணும்? இப்படியே சாயணும், இப்படியே சாயணும். ஆமாம், இது வஞ்சகாவி என்ன செய்யும்? பண்ணும். ஐயா இதை செய்யுங்கயா, இல்லைன்னா இப்படி பண்ணிடுவேன். இதை செய்யுங்க, அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணிடுவேன். செய்யலை, பிள்ளையை போட்டு இணைஞ்சிருவேன். எங்கள் அம்மா வீட்டுக்கா பிள்ளைகிட்ட போய் சொல்லுது, நீ ஒழுங்கா இல்லைன்னா நான் எங்கே போயிடுவேன்? ஹாஸ்டலுக்கு மிரட்டுறது. இங்கே இருக்கிற எந்த தாயும் இணைஞ்சிடாதீங்க, அந்த பேய் மாதிரி நடந்துக்கிறாதீங்க. ஆமாம், தகவல் வந்துச்சுன்னா நான் ஒரு தடியோடு என்ன செய்வேன்? உங்கள் வீட்டுக்கு வருவேன். பிள்ளைகளை நினைச்சாதீங்க, மிரட்டாதீங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. யுவர் ஹவுஸ், யுவர் ஃபேமிலி. எந்த போராட்டம் வந்தாலும் எனக்குள்ளே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிற பிலிப்பியர் 4:13 வசனத்தை சொல்லி கிறிஸ்துவின் சார்பிலே நீங்கள் நிற்கும் பொழுது, நீங்கள் பலவீனப்படும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் பலம் வெளிப்படும். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டே இருப்பான், இன்னைக்கு சண்டை வருது, நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிடுவாங்கன்னு. நீங்கள் அடுத்து ஹனிமூன் போயிட்டு வருவீங்க, முடிஞ்சு அவனுக்கு வயிறா எரியும் பாருங்க.
நேற்று சண்டை ஓட்டா டைவர்ஸ் பண்ணிடுவான்னு பார்த்தா இன்னைக்கு எங்கே வராங்க? ஹனிமூன் போறாங்க. போகிறாங்க. 2 பேரும் ஒரே வண்டியில் உட்காந்து போறாங்க. அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏசு அப்படி போக விட மாட்டா. ஆமென். ஏன்னா அவர் தான் தூக்கி இருக்கிறாரு. He is the conductor of faith. விசுவாசம் என்பது ஆவிக்குரிய மண்டலங்களிலே வேலை செய்யக்கூடிய பொக்கிஷம். இம்மெட்டீரியல் திங்கில வேலை பார்க்கும். கண்ணுக்கு தெரியாது இம்மெட்டீரியல். ஆன்மா கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. ஆவி கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. அங்க வேலை பார்க்கும். அது சரீரத்துக்குள்ள வந்து வெளிப்படும். விசுவாசம் எங்க தான் வேலை பார்க்கும்? இம்மெட்டீரியல் திங்கில தான் என்ன செய்யும்? வேலை பார்க்கும். வேலை பார்க்கும். மெட்டீரியல் திங்க செக் பண்ணி பார்க்குறது வீக்கம் போல இன்னும் கொஞ்சம் வீக்கம் வரும். இப்போதான் எங்கே போயிருக்கு? சேட்டலைட்டுக்கு போயிருக்கு. சேட்டலைட் போய் க்ளவுடு போய் கரெக்டாக அடுத்ததுக்கு சிக்னல் வர வேண்டாமா? செவ் பண்ணி கண்ணை அப்படி செவ் பண்ணிட்டு இருக்கும்போதே முழிச்சு பார்க்குறது. கனெக்ஷன்லாம் ஒழுங்காக வந்த பிறகு தான் அதெல்லாம். இங்கே கனெக்ஷன் இல்லாமல் அத்துவான காட்டுக்குள்ளே அனாதையாக செல்ஃபோன் என்ன செய்யுது? கிடக்குது. இப்போ தான் அந்த செல்ஃபோன் எல்லாம் கொண்டு வந்து செல்ஃபோன் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேட்டலைட்டோட இனிமேல் என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதுக்குள்ளே என்ன செய்யறது? ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்த பார்க்கறது. அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸ். மேனிப்புலேட்டிங் ஆவி வந்து வேலை செய்யும். ஏமாற்றி என்ன செய்யும்? பார்க்கும். ஏமாறவே கூடாது. இயேசுவுக்கு மரியாதை கொடுக்க பழகுங்க. எல்லாம் சரியாயிரும். அவரே நின்று உங்கள் காலை கழுவுவார். அவரே நின்று தான் தலை மேலே தூக்கி வச்சுட்டு உங்களை நடப்பார். அவரே உங்கள் பாரத்தை அவர் பாரமாக என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். அவரே உங்களை விசாரிக்க ஆட்களை அனுப்புவார். நீங்கள் என்ன தெரியுமா? விசாரிக்க ஆள் இல்லை. நான் சிறுவனாக இருந்த பொழுது அந்த தெருவில் ஒரு ஆள் கீழே விழுந்துட்டா 20 பேர் இருந்து நினைச்சுவாங்க. ஆமாம், 2 நிமிஷத்துல அவளோட பேத்தியாடா, அவளை கொண்டு போய் நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்றா, நம்ம பார்த்துக்கிடுவோம்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கும். இன்னைக்கு ஆள் இல்லை. நாங்கள் கையெழுத்து போட முடியாது. அது யாரோ என்னவோ விசாரிக்க ஆள் இல்லை. அனாதையாக கிடக்கணும். அதனால தான் 108 கோயின்னு இருக்கு. அவன் சொல்லுவான் அன்னோன் ஃபெல்லோன்றான். ஆனால் நம்ம வெல் நோன் ஃபெல்லோலாம் இங்கே தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் யாரும் வரமாட்டாங்க. சொந்த ஊரிலே சொந்தக்காரர்கள் மத்தியிலே அனாதையாக இருப்பது தான் ரொம்ப வினோதமான காரியம். அது மாதிரி ஒரு 50 வருஷத்துக்குள்ள காரியம் என்னஞ்சிருச்சு? மாறிடுச்சு. ஏசு ஆள் அனுப்புவா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கால் உடஞ்சி கிடக்கும்போது உன் காலை பிடிச்சிக்கிட்டு வலிக்காதரா பாத்துறான்னு ஒருத்தன் சொல்றான் பார், அப்பத்தான் உன் மனசு அப்படி ஆறுதல் அடையும். அதுக்கு ஆள் இல்லைன்னா உன் மனசு பிஞ்சு போகும். ஏற்கனவே வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்யுது? குத்து கண்ணா அப்படின்னு கிழிச்சு போடுது. அதை ஒட்டுறதுக்கு தைக்கிறதுக்கு ஆளு இல்ல. யெகோவா ராஃபாவாக இயேசு. ஆனா நமக்கு தான் அவரை மரியாதை கொடுக்க தெரியல. மரியாதை கொடுங்க. வேலை செய்யறாருன்னு அவர் அலட்சியமா நினைக்காதீங்க. உங்க சரீரத்தை உண்டாக்கினவர், ஆன்மாவை உண்டாக்கினவர், உங்களுக்கு ஆவியை கொடுத்தவர். அவர்தான் வானத்தையும் பூமிக்கும் படைத்து சொந்தக்காரர். நமக்கெல்லாம் சொந்தக்காரர். ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் பொட்டணம் போட்டாருன்னா ஆக்சிஜன் ரேட்டு காசுக்கு வாங்கி சுவாசிங்கடான்னா இருப்போம்மா? முடியாது. இந்த ஊர்ல 3 லட்சம் பேர் இருப்பாங்களா? இருக்க முடியாது. அம்புட்டும் சேர்த்து பணமா கிடக்கும். ஒரு 30 பேர் இருப்பாங்க. அவனும் மறைச்சிக்கிட்டு இருப்பான். ஏன் ஆக்சிஜனை நீ பிடிங்கிறாதன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அவனும் கொஞ்ச நாள் நினைஞ்சிருவான். பரலோகத்துக்கு எல்லாம் டெய்லி 500 ரூபா கட்டுன்னா ஆகுமா? முடியாது. ஆக்சிஜன் அப்பதான் கொடுப்பேன்னு சொன்னாருன்னா என்ன ஆகும்? மனிதன் ஒரு நாளும் தியாகம் பண்ண முடியாது. அவன் வியாபாரம் பண்ணுவான். இயேசு தியாகம் பண்ணுவார். அவர்தான் கருணை கண்ணன், கருணையாளர். எதையும் எதிர்பார்க்காம அவர் செய்வார். அவரை நேசிக்கணும்னு விரும்புறார். அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு என்ன செய்யறாரு? விரும்புறாரு. நீங்க அவருக்கு மரியாதை கொடுத்துட்டீங்க, சிங்கத்தை திறந்து உள்ள விட்டீங்க, சிறு குள்ள நெறியெல்லாம் என்ன செய்யாது? வந்து வாழ ஆட்டாது. அப்ப அது மேனிபுலேட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது.
ஏசையாவுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா வஞ்சக ஆவி வண்டி ஏறி வேற ஊருக்கு போயிரும். டிரான்ஸ்ஃபர் ஆயிருங்க. கோயில்பட்டி வேணாங்க, நமக்கு கோயம்புத்தூர் போயிடுறோன்னு ஓடிடும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வஞ்சக ஆவி தெரியாம தான் அது கூட ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கிய. ஏசுநாதர் வர தெரிய மாட்டேங்குது. அது எல்லாத்தையும் வஞ்சிச்சுட்டு நல்ல மாதிரி நடிச்சுட்டு தேர் இழுத்து தெருவில் விட்டு போயிருது கூன்னு அழுதுகிட்டு இருக்கியா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது டிஸ்ஹானஸ்ட். என்ன ஹானஸ்ட்? டிஸ்ஹானஸ்ட். டிஸ்ஹானஸ்ட்னா என்ன செய்யும்? அவங்கள நம்பவே முடியாது. அவங்கள நம்பவே முடியாது. நீங்கள் என்ன பிரச்சனை சொன்னாலும் ஒரே பதில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை சொன்னாலும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஜெபம் பண்ணு 2வது பதில். 3வது பதில் பட்டினி கிடந்து என்ன செய்? ஜெபம் பண்ணு. ஏய், ஜெபம் பண்ணுவது விழுந்து போன மனிதனின் வழக்கம். எனக்காக என்னை படைத்தவர் எனக்கு இரட்சகராக மாறி ரத்தம் சிந்தி உயிரோடு கூட எழும்பி பரமேறி பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு மறுபடி வர காத்திருக்கிறார். ஏன் காத்திருக்கிறாரு? என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் சேப்படி திருடர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 பேதுரு 3:9-10 படி அவர் வர தாமதித்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னைக்கே வந்தார்னா இன்னொரு 10-20 கோடி பேர் என்ன செஞ்சிருவான்? வர வேண்டியவன் வராம போயிடுவான். அதனால அவர் என்ன செஞ்சிருக்கார்? பொறுமையா அதை வச்சுக்கிட்டு அவரை எள்ளி நகையாடவோ அவரை உதாசீனம் பண்ணவோ அசட்டை பண்ணவோ இன்னைக்கு என்னன்னா அதான் கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அதோட வேல்யூவை எந்த கடையிலும் விற்கவில்லை ரட்சிப்பு. ஆமென். எந்த அரசு அதிகாரியும் தர முடியாது தேவராஜ்யத்தை. எந்த WHO-வும் தர முடியாது நித்திய ஜீவனை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு சாகாமையை தர முடியாது, நித்திய வாழ்வை என்ன செய்ய முடியாது? தர முடியாது. அதை உங்க மூஞ்சிக்கும் என் மூஞ்சிக்கும் தராசில் நிறுத்தா நம்ம தரைக்குள்ள போய் நம்மளே போய் ஆண்டவரை நிறுத்துறாதீங்க, ரொம்ப அவமானப்படுத்திடாதீங்க, நானே எங்க போய் உட்காந்துக்கிறேன் நரலோகத்துக்கு போயிடுறேன், நான் செஞ்ச சேட்டை அப்படி வெளியே சொல்லிடாதீங்க, வெக்க கேட்டு நானே போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி படுத்துருவோம். அவர் மட்டும் ஒரு நோட் எடுத்து வரட்டும், நான் காணாமல் போயிடுவேன் உங்க மத்தியிலிருந்து. அப்பேற்பட்ட என்ன உங்க முன்னாடி அவரை என்ன செய்ய வச்சிருக்காரு? பேச வச்சிருக்காரு. அவருக்கு பாவம் பிரச்சனை இல்லை, சொல் பேச்சு கேட்குற ஸ்பாவம் வேணும். உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? கேட்கலன்னா வருதில்ல உருன்னு, அவருக்கு வரணும்ல. வர்றதுனால தான் என்ன செய்கிறாரு? கொம்பு வச்சு ஒரு உதைக்கிறாரு, மூக்கு வீங்கிறது. இன்னொரு உதைக்கிறாரு, இடுப்பு இணிஞ்சிக்கிறது வீங்கிறது. அப்புறம் இன்னொரு 2 பேரை அனுப்புகிறாரு, அவன் மானாங்கண்ணியை நம்மளை என்ன செய்கிறான்? பேசுகிறான். இதெல்லாம் நடக்கூடாதுன்னா ஏசையாவுக்கும் மரியாதை கொடுத்துருங்க. அவர் எல்லாத்தையும் ரூட் அணிஞ்சிருவாரு, கிளியர் பண்ணிடுவாரு. உங்க ஜெபம் யாருக்கு வேணும்? அவருக்கு விவரம் தெரியும். நீங்க சொல்லாமலே அவருக்கு தெரியும். நீங்க போய் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சுது. ஆனா அவர் பார்ப்பாரு, இவளுக்கு செய்யலாமா? ஓஹோ, இவன் அன்னைக்கு கால்களோ என்ன செய்யல, தண்ணி தரல, அன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு வீட்டு அனுப்புனா இவர் இட்லி தூக்கிட்டு எணிஞ்சிருக்கா உட்காந்துருக்கான்னு மறக்கவே மாட்டார். நாம அப்படிதான் இருக்கோம். அதனால வஞ்சகாவி வந்து நெஞ்சுக்குது, அது ஒரு ட்ரெஸ் பண்ணி வந்து, பிரியமானவர்களே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணணும்? நான் இப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு 8:30 மணி ட்ரெயினுக்கு என்ன செய்கிறேன்? போயிடுறேன். உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அதுக்கு வரல, நான் கர்த்தர் அந்த வீட்டில் இறக்கி விடுறதுக்கு வந்திருக்கிறேன். நான் கர்த்தரை சுமந்து கொண்டு திரிகிற ஆளாக உங்களை மாற்ற வந்திருக்கிறோம். அதை விளங்கிக்கொள்ளுங்க. அதுதான் புதிய உடன்படிக்கை. நீங்கள் என்னைய கூப்பிட வேண்டாம், நீங்களே அதை என்ன செய்யலாம். அதை அறிந்து கொண்டீர்களானால் என் தெய்வம் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார் என்கிற சிந்தை என்கிற உணர்வு வந்துருச்சுன்னா பேய் வருதுன்னு சொல்லுவீங்களா? பேய் வருமா? வராது. சன்னல் எப்படி படபடன்னு அழிச்சாலும் நீங்க பரிசுத்தாவியானவர் வருதுன்னு சொல்லுவீங்களே ஒழிய பேய் வருதுன்னு நினைச்ச மாட்டீங்க, சொல்ல மாட்டோம். சந்திரமுகி வருதுன்னு நினைச்ச மாட்டீங்க, சொல்ல மாட்டோம். சூரியனையும் சந்திரனையும் நில் என்று சொன்ன யோசுவா சந்ததி நாங்கள் என்று சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயலோனின் மேலும்
ஏய் சந்திரனே சூரியனே நில் அப்படின்னு நியாயாதிபதிகள் 10:12 சொன்னார்ல, அப்படி சொல்லுவீங்க நீங்க. அதுக்கு வந்திருக்குது. அப்ப எது போல முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க? செல்ஃப் டிசெப்ஷன், இதான் ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் டிசெப்ஷன், தன்னைத்தானே என்ன செய்து கொள்வது, வஞ்சித்து கொள்வது. என்ன நடந்திருக்கு அதை தெளிவாக எழுதி அந்த கருப்பு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களே, அதை வாசிப்போமா என்ன? அதெல்லாம் கிடையாது. தலை சீவுறதுக்கு 1/2 மணி நேரம், சேலை கட்டுறதுக்கு 1.5 மணி நேரம், சேலை எடுக்கிறதுக்கு 3.5 மணி நேரம். ஆனால் இதுக்கு மட்டும் என்ன கிடையாது, நேரம் கிடையாது. எடுத்து பார்த்துட்டு ஃபோன் வந்தோடனே நாளைக்கு என்ன செய்வோம், படிப்போம். அப்புறம் அண்ணன் போயிடுச்சு, அவ்வளோதான். இல்லைன்னா சாயங்காலம் வந்து படிப்போம், முடிஞ்சு. நான் என்னதான் இருந்தாலும் மாம்சத்தில் தானே இருக்கேன். மாம்சத்தில் தான் ஜாமி வந்தார். நீ மாம்சத்தில் இருக்கேன்னு அவருக்கு தெரியாதா என்ன? கூட இருந்த ஒரு அப்போஸ்தலன் நம்புனானா? 3 வாட்டி சொன்னார், எப்பா வேதபாரகராலும் பிரதான ஆசாரியராலும் நான் அவர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவங்க என்னைய துன்புறுத்தி என்னைய கொள்ளுவார்கள், அடக்கம் பண்ணுவார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எந்திப்பேன், உங்களை மாதிரி அவங்களும் நினைஞ்சுக்கிட்டாங்க. சாப்பிடுமா சாமி? சரி சாமி. இவங்க மூளையெல்லாம் எப்போ திம்போம், எப்போ முடிப்பாரு, இந்த ஆள் சீக்கிரம் முடிக்க மாட்டாரு, சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் போலாமே, எல்லா நாளும் திங்கிறமே, ஒரு நாள் லேட்டானா என்ன? அப்படியே 3 வாட்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசி சிலுவையும் வந்துருச்சு. மரித்தும் போயிட்டாரு, உயிர்த்தும் வந்துட்டாரு. மார்க்கு 16-11 முன்னாடி வந்து முழு ஆளாக வந்து நிற்கிறாரு. நம்ப மறுக்கிறது அவர்கள் மனம். யார் இது? பேயா இருக்குமோ? பேயல்லடா. இதிலே அவர் பொறுமையா பாருங்க, ஓட்டையிலே கையை விட்டு பாரு. ஒருத்தன் இல்லை, அவன் சொல்ற நான் நம்ப மாட்டேன், அவருடைய இடுப்புக்கு அளவு எனக்கு தெரியும், அவருக்கு ட்ரெஸ் நான் தான் நினைச்சேன், அவருடைய இடுப்பு சுற்றளவு எனக்கு தெரியும், நான் இடுப்பு சுற்றளவு அளந்தா தான் நினைச்சுவேன். சரி, அவனுக்கு 1 வாரம் கழிச்சு அவன் இருக்கும்போது பார்த்து, தோமாவே உன் கையங்கடா போட்டு பாரு, அப்புறம் இடுப்பு அளவை கொஞ்சம் செக் பண்ணிக்கோடா. அவன் தான் முதல்ல சொல்றான், என் ஆண்டவனே தேவனேங்கிறான். அப்பேற்பட்ட அப்போஸ்தலரை வச்சு நமக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்காருன்னா அவங்கள விட மோசமா வேற யாரும் என்ன செய்ய முடியாது, சந்தேகப்படவே முடியாது. தீமோத்தேயுவ பவுலையா யூதர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவனை தயார் பண்ணி, ஊழியத்துக்கு அவனை ரெடி பண்ணி, அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணி, ஏன்னா அப்பதான் அந்த யூதர்கள் ஏற்றுக்கிடுவான். யூதர்கள் முறைமைப்படி எல்லா சுத்திகரிப்பும் செஞ்சு அனுப்பும்போது சொல்றான், தம்பி எந்த யூதனையும் இணைஞ்சிடாத, ஆடையின் தலையில வச்சு ஆர்டினேஷன் கொடுத்துடாத. ஏன்னா அவன் நம்புற மாதிரி ஆக்ட் பண்ணுவான், ஆனா நம்ப மாட்டான். மரியாதை கொடுக்குற மாதிரி செய்வான். அது மாதிரி ஆக்டிங், ஃபால்ஸ் ஹோப், பிரிட்டெண்டிங், இது வந்து யூதர்கள் மாதிரி என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு நடிப்பை போடுவான் பாருங்க, முடியவே முடியாது. அதனால தான் நமக்கு ஆண்டவர் ஆளுகை கொடுக்காம வச்சிருக்காரு. நமக்கு என்ன கொடுக்காம வச்சிருக்காரு? ஆளுகை கொடுக்காம. அடிமையாவே எவனாவது ஒருத்தர் அடிமையை கொடுப்பான். ஆண்டவரே எனக்கு அறிவு இருக்கு, அறிவெல்லாம் கொடுப்பேன், ஆளுகையை மட்டும் கொடுக்க மாட்டேன். உனக்கு தலைகால் புரியாது, அப்புறம் எனக்கு வானத்துக்கு ஏறி வந்து என்னையவே நீ எரிஞ்சுவ டார்ச்சர் பண்ணிடுவேன். பாப்பேல்ல உங்க சொந்தக்காரங்களாம் பண்ணியிருக்காங்க, அதனால அது மட்டும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு தெளிவா வச்சிருக்கிறார். ஆமா, இதான் செல்ஃப் டிசெப்ஷன், தன்னையே என்ன செய்யறது, குறைவாக எண்ணிக்கொள்வது. ஆமா, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, நான் கையை பிடிச்சி இழுத்துக்கினே போவேன், வருவியான்னு வாரஞ்சாமி முடிஞ்சு. நான் சொல்றத நீ செஞ்சா போதும். ஈயடிச்சாங்காப்பி மாதிரி செய்ய சொல்றாரு, அதை செய்யறது கிடையாது. அவர்கிட்ட ஊன்னு கட்டு இவங்களா சிந்திக்கிறது. இதுதான் என்னது, வஞ்சகால். வஞ்சகால் சொல்லும், அதை இப்படி செஞ்சா என்ன, இது ஈஸியா இருக்கும் பாரு, இது சின்ன. ஏன் அப்படி சொன்னார்னு அவருக்கு தானே தெரியும். அப்ப அவர்கிட்ட போய் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு டிஸ்கஷன் கிடையாது, பண்றது கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் வராதே போது. வஞ்சக ஆவி உங்களுக்கும் இயேசுவுக்கும் புரிதல் உண்டாவதை தடுக்கும். நீங்களும் இயேசுவும் புரிதல் உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க ஏரியாவில் உள்ள பிசாசு அவனே நெஞ்சுக்கிடுவான், உள்ள போய் பாதாளத்துக்குள்ள இறங்கி அவனே உட்காந்துக்குறான். இங்க நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும்
செய்ய புருஷனுக்கு முடியாது. முன்னாடி இணைஞ்சிட்டாங்க, கையை கோத்துட்டாங்க. நம்மளை நையே புடைச்சிருவாங்க. அதனால நம்மளே நைஸா வேற ஊருக்கு ஓடி போயிடுவோம், இல்லைன்னா எங்க போயிடுவோம், பாதாளத்துக்கு போயிருவோம். இப்போ வேதத்துல 3 எக்ஸாம்பிள் இருக்கு. வஞ்சகம், முதல் வஞ்சகன் ஆதியாகமம் 3:1-6 எக்ஸாம்பிள். 3:1-6ல வஞ்சகர் யாரு வரா? பாம்பு வடிவத்துல பிசாசு வாராரு, ஏவாளமா பார்க்குறாரு, நல்லா கிரீட்டிங்லாம் சொல்றாரு. ஆண்டவரோட நீங்களாம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து இந்த தோட்டத்தில் உள்ள பழத்தெல்லாம் திங்க வேண்டாம்னு சொன்னாரா? நைஸா உடனே அந்த அம்மா ஒப்புவிக்குது. அதெல்லாம் சொல்லலை, நடுவில் உள்ள ஒரு பழத்தை மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். சாப்பிட்ட நாளையில் செத்து போயிருவீங்கன்னு சொன்னார். அப்படிலாம் நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க, சாக மாட்டீங்க. அது உண்மையா இல்லை. அப்போ வஞ்சகன் எதை யூஸ் பண்ணுவான்? பொய்ய யூஸ் பண்ணுவான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அதை வெரிஃபை பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். வெரிஃபை பண்ணாமலே அந்த அம்மா இணைஞ்சிருச்சே, வேலை தானும் செஞ்சிருச்சு. சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்து நம்மளையும் இப்படி புலம்ப வச்சிருச்சு. அந்த அம்மா ஒழுங்கா இருந்திருந்தா நமக்கு என்ன பிரச்சனை? இல்லை அந்த அம்மா தான் சாப்பிடுதே, அவன் கல்யாணம் கட்டவன் ஒரு 2 அடி அடிச்சு, அவன் பாருங்க, அவன் அப்பதான் அந்த அம்மாவை பார்த்திருக்கான் பாருங்க. ஓ லவ் பாருங்க, டபார் நினைஞ்சிட்டான். நீ சாப்பிட்டல, நானும் சாப்பிட்றேன்ட்டான். வஞ்சகம் ஆவிக்குரிய மரணத்தை என்ன செய்தது? ஏற்படுத்தியது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இல்லை உறவை என்ன செஞ்சது? கட் பண்ணி விட்டுச்சு. அதான் வஞ்சகம். உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள கம்யூனிகேஷனை எது கட் பண்ணுதா, உஷாரா இருங்க. வஞ்சகாவி உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப நாளா பைபிள் வாசிக்க முடியல, அது கட்டாயம் மோதும் நம்ம மேல, கட்டாயம் அது மோதும். ஆனா நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்காரு பாருங்க, அவர் சாது இல்ல, அவர் சேது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சீரும் சிங்கம். ஆமென். ஆமா, அவர் கொடி ஏத்தினார்னாலே போதும், அவருக்கு வேலையே கொடி ஏத்துருக்கேன். அந்த கொடியை பார்த்தோன்னா அவன் நினைஞ்சிருவான், ஓடி போயிடுவான். சண்டையெல்லாம் போட வேண்டியதில்லை ஆவியானவருக்கு. ஆவியானவருடைய லெவலுக்கு அவன் என்ன ஈக்குவல, அவர் அவங்க வருவார் பார்த்தா இந்த ஹைட்டுக்கெல்லாம் நீயே சண்டை போடுறான்றாரு, நம்மளை போட சொல்லிடுறாரு. என் ஹைட்டுக்கு அவன் வரணும், பக்கத்தில் வந்தோடனே ஒரு கொடியை எப்படிட்டுன்னு ஏற்றுவார், அவ்வளோதான். அவன் என்ன ஆயிடுவான்? காணாம போயிடுவான். வஞ்சக ஆவி உங்கள் வேத வாசிப்பை தூக்கும். நீங்கள் பாடல் படிக்கிறத என்ன செய்யும்? நீங்கள் இயேசுவை மரியாதையை பார்க்குற நினைவே என்ன செய்யும்? ஆட்டி பார்க்கும். அதான் இன்னைக்கு இல்லை கிறிஸ்தவர்கள்ட்ட. அதனால தான் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியல, அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு திருச்சபையிலையும் வியாதி, ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களிலும் குழப்பம். புருஷனை ஆளுகை செய்ய விடாம இந்த வஞ்சக ஆவி என்ன செய்யும்? ஒரு 10 பொம்பளையை போய் இந்த பொம்பளையை பிடிச்சி வச்சுக்கிடுவா. தெரியாது அந்த பொம்பளைக்கு, நல்லதுக்கு தானே சொல்லுதாக, பால்காரன்னு சொன்னாரு, சரிதான்னு சொன்னாரு. பால்காரனுக்கு என்ன கவலை? நீயும் உன் பிள்ளைகளும் நடுத்தரில் இருந்தால் பால்காரனா கவலைப்பட போற? அவன் மாதம் மாதம் துட்டு தரலன்னா அவன் நெஞ்சிருவான், பாலை கட் பண்ணி விட்டுருவேன். அவங்க சொன்னாங்க, சரின்னு சொன்னாங்க, நீங்கள் மட்டும் தான் சொல்ல மாட்டேங்க, என் பேச்சை எப்பவுமே கேட்க மாட்டேங்க. உன் பேச்சை அவர் ஏன் கேட்கணும்? அவர் பேச்செல்லாம் நீ கேட்கணும். அப்போ இந்த வஞ்சகாவை என்ன செஞ்சு விட்டுரும்? கம்யூனிகேஷனை கட் பண்ணி விட்டுரும். வித்தவுட் லாங்குவேஜ் ரிலேஷன்ஷிப் என்ன செய்யாது? பில்டப்பு ஆகாதே. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியவே இல்லை, வருமா? வடநாட்டில் போய் உட்காந்துருக்கோம், அங்கே 2 பேர் தமிழ் பேசிகிட்டு இருக்காங்கன்னா டகார்னு உங்கள் கால் எங்கே போகும்? அங்கே போகும் அப்படின்னு என்ன செய்யும்? வாயி சர்ன்னு. ஏன்னா அவர் யாரா? தமிழன். அப்போ லாங்குவேஜ் உறவை என்ன செய்யும்? அதுக்கு தான் நமக்கு ஒரு அந்நிய பாஷைன்னு ஒன்று இணைஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. விசாசு மண்டையை செஞ்சுட்டே இருப்பான், ஒன்றும் நெஞ்சு மடுக்க. இங்கிலீஷில் பேசுனா புரியும், தமிழில் பேசுனா, இதில் பேசுனா என்ன செய்ய மாட்டேங்க, புரியா? அதனால தான் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறதில்ல. கொஞ்சம் பேர் அந்நிய பாஷை, கொஞ்சம் பேர் தீர்க்க தரிசனம். அப்போ டிசப்ஷன் கட்டாகணும்னா கம்யூனிகேஷன் கரெக்டாக, டிஸ்கஷன் வித் இன் த ஃபேமிலி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்குள்ள நீங்கள் பேசி முடிவெடுக்கிறதுக்கு சண்டை வந்தால் பரவாயில்ல, அது ஆண்டவர் என்ன செய்வார்? அமர்த்தி. நீங்கள் பேசாமலே இருக்கிறீங்களே, அதான் பிரச்சனை.
அப்போ நீங்கள் யார் கையில் சிக்கிடுவீங்க? வஞ்சக ஆவியில் சிக்கி இருக்கோம். இன்னொரு பைபிளில் இருக்காங்க பாருங்க, அண்ணன் தம்பி 2 பேர், ஏசா யாக்கோபு. ஆதியாகமம் 27 1-29 வாசிங்கன்னா, அவர் யாக்கோபு சொல்லுவார், எனக்கு ஈசாக்கு சொல்லுவார், எனக்கு என்ன ஆச்சு, வயசாச்சு, அதனால் ஏசா நீ போய் என்னச்சு வேட்டையாடி கொண்டு வா, நான் என்ன செய்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு. இதை கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு அம்மா. அந்த அம்மா என்ன செய்யும், அவனை பிடிக்கல. ஏன் அவனை பிடிக்கல? வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான். கரெக்டாக சொல்லுது பாரு. ஆமாம், கானானிய சிறிய என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். இவ சாம்பார் வைக்கிறது வேற மாதிரி இருக்கு, அவ சாம்பார் வைக்கிறது வேற மாதிரி இருக்கு. ஒரே பிரச்சனை. அதனால அவன் வேண்டாம், அவன் ஆசீர்வாதம் எங்க போயிடும், கானானிய கூட்டத்துக்கு போயிடும். அதனால நம்ம சின்ன பையனை என்ன பண்ணிடுவான், ரெடி பண்ணி அவன் சொல்றான், அப்பா கண்டுபிடிச்சிருவாரம்மோ, அவர் சாபம் போட்டால் அந்த சாபம் என் மேலே இருக்கட்டுங்கிறா பாருங்க. அதான் தாயோட மேன்மை. அவங்க அப்பா சாபம் கொடுத்தா அது எனக்கு வரட்டும். ஆதியாகமம் 27:13 அந்த வசனம் இருக்கு, வாசிங்க. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். யார் இப்படி சொல்ல முடியும்? தாயை தவிர வேற யாரும்? தட் இஸ் த ஹையஸ்ட் எக்ஸால்மெண்ட் ஆஃப் மதர். அதனால அம்மாவை நியாயம் தீர்க்காதீங்க. ஆமா, அம்மா எப்படி அந்தர்பல்ட்டி அடிச்சாலும் உங்களுக்கு யாரு? அம்மான்னு தான் பார்க்கணும். அதை சும்மான்னு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அங்க ஆண்டவர் நிற்பார். ஆண்டவர் கும்பிடு ஓடுறதுல ஏமாறுறது ஆள்ல, அவர் உன் வாழ்க்கையை பார்ப்பார். சமூக நீதியில சரியா இருக்கியான்னு பார்ப்பார். குடும்பத்தில் அவர் உருவாக்கி கொடுத்த, அவர் நீயா உருவாக்கல உங்க அம்மாவை. அந்த அம்மாவுக்கு பிள்ளையா பிறப்பேன்னு பரலோகத்தில் அப்ளிகேஷன் எழுதி நீ பிறக்கல, அவர் பிறக்க வச்சிருக்காரு. அதனால அதுக்குரிய மரியாதையை ஒழுங்கா கொடுத்துட்டு பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிருங்க. இங்க சொல்லுது பாருங்க, அந்த சாபம் என் மேல வரட்டும், ஆசீர்வாதம்னா நீ எடுத்துக்கோ. எப்படி ஆசீர்வாதம்னா நீ எடுத்துக்கோ, அது எனக்கு வேண்டாம். ஆனா சாபம், பயப்படுற சாபம் வந்துருச்சு, என் மேல வரட்டும்டா, தைரியமா இருடா. ஐயோ எனக்கு முடிகிடி இல்லையே, இருடா உனக்கு ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி தரேன். என் வீட்டுக்காரனை எப்படி ருசியா சாப்பிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி நான் கொண்டு வரேன், சரியா? நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு மேக்கப் கிப்பப் போட்டு, அவங்க அண்ணன் மாதிரி அவங்க அண்ணன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு தைரியமா என்ன செய்றா, அனுப்பி வைக்கிறா. ஹல்லேலூயா. அங்க ஒரு வஞ்சகம். அடுத்த வஞ்சகம் எங்க தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 1-13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனனியா சப்பீரா அவங்க ஒரு புழுகுறாங்க. பேதுரு ரொம்ப டெரர் ஆயிட்டாரு. ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லல, பரிசுத்த ஆவியிட்ட ஏன் போய் சொன்னேன்? என் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு உனக்கு தெரியாதா? நீ எப்பேற்பட்ட புழுகி இருக்கிற நீ? தேவனிடத்தில் போய் சொன்னாயின்னு முடிச்சோன்னா பொத்துன்னு எணிஞ்சிட்டான், விழுந்துட்டான். மானஸ்தம் பாருங்க, செத்து போயிட்டான். அடுத்து அவருக்கு 2 மணி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பேக் பண்ணி சுற்றி இணைஞ்சிட்டாங்க, இறக்கிட்டாங்க. அடுத்து அந்த அம்மா வருது, சரியாம வருது, அதுவும் புழுகணுன்னு 2 பேரும் நல்லா அக்ரிமெண்ட் போட்டு தாம்மா புளி இருக்கீங்க, உன் வீட்டுக்காரனை புதைச்சவங்க கால் வந்திருக்குது, அந்த வந்துட்டாங்க பாருங்க, கொண்டு போகிறாங்க. இது இணைஞ்சிருச்சு. ஃபிசிக்கல் டெத். வஞ்சக ஆவி எங்கே கொண்டு போயிருக்கோம்? ஃபிசிக்கல் டெத்துக்கு கொண்டு போகும். யாக்கோபு அந்த வஞ்சகத்தை செஞ்சதுனால ஏசா அவனை கொல்றதுக்கு என்ன செய்யறான், எதிர்கொண்டு வருகிறான். எத்தனையோ வருடங்கள் இன்றும் ஏதோம் எதிர்த்து நிக்குது இஸ்ரவேலை. யாக்கோபை எதிர்த்து தான் நிக்குது. அப்படின்னா என்ன? உறவு உடைஞ்சிரும். வஞ்சக ஆவி உறவை கட்ட தெரியாது, உறவோட வேல்யூ தெரியாது, உறவை இணைஞ்சிக்கிட்டே இருக்கும், கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்க கூட யாரையும் நெருங்க விடாது, வெட்டிக்கிட்டே இருக்கும். கடைசி 50 வயசுல பார்த்தா ஒத்த குரங்கா இருக்க வேண்டியதுதான். ஆமாம், கீழே விழுந்தா கேட்க ஆள் இருக்காது, மண்டை உடைஞ்சா கேட்க ஆள் இருக்காது. யாரா பேசுவான்னு பார்த்தா இன்னும் 2 பேயத்தான் அது நெஞ்சையும் கூட்டு வரும். இப்போ வஞ்சக ஆவி சமூகத்திலே உங்களை நம்பகத்தன்மை இல்லாத ஆளாக, டிஸ்ஹானஸ்ட் ஃபெல்லோவா மாத்திரும். ஹானஸ்ட் ஃபெல்லோவா மாத்தாது. வஞ்சக ஆவி உங்கள் உறவுகளை உடைத்து விடும்.
ஆனா பரிசுத்த ஆவி இருக்கிறாரு பாருங்க, ஏசையா இருக்கிறாரு பாருங்க, உடைஞ்ச உறவுகளையும் ஒட்டு போட்டு மறுபடியும் என்ன செய்வார், கொண்டு வந்து சேர்ப்பாரியா. அவருக்குரிய மரியாதையை கொடுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வஞ்சக ஆவி உங்களுக்குள்ள வேலை செஞ்சதுன்னா பிசிக்கல் கான்சிக்வன்சஸ், டெத். அனனியா சப்பீராளுக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. மரணம் வந்துச்சு. இமோஷனல் கான்சிக்வன்சஸ். உங்க பாரத்தை எங்கேயாவது இறக்கி வைக்கணும்னு பாப்பீங்க, யாருமே உங்களுக்கு நம்பகத்தன்மையான ஆளா தெரிய மாட்டாங்க. யாருமே நீங்க என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. இயேசுவை நீங்க மரியாதையா நடத்த மாட்டீங்க. சங்கீதம் 55, 21, 22, 23 பாத்தீங்கன்னா, அங்கே அப்சலோமினால் துரத்தப்பட்டு ஓடின தாவீது, அப்சலோமின் வஞ்சகத்தை எதிர்கொண்ட தாவீது அங்க எப்படி பாடுறாரு பாருங்க பாட்டு. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல் மெதுவானவைகள். எப்படி இருக்குமா? வெண்ணெயை போல் மெதுவானவைகள். எப்படி இருக்குது இது? என்னம்மா ஏமா இப்படி செஞ்ச? இது எப்படி இருக்கு? அதானே நல்லா இருக்கு. அவர்கள் இயேசுவை குற்றப்படுத்த ரெடியாக இருக்கிறார்கள். யாரை குற்றப்படுத்த ரெடியா இருக்காங்க? இயேசுவை குற்றப்படுத்த ரெடியா இருக்காங்க. ஆமா, அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா, நாங்க லண்டன்ல இருந்தோம், நாங்க இன்டர்நேஷனல் ஊழியம் செய்தோம், ஆமா அப்படிலாம் என்ன செய்யறது சொல்றது. ஆனா ஃபண்டமெண்டல் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் என்ன செய்யறது இல்ல, தெரியுது இல்ல. ஃபண்டமெண்டல், ஒரு ஆளை, ஒரு நபராக இயேசு வரும் பொழுது அவருக்கான மரியாதையை கொடுக்க தெரியல. அதனால அவங்க பேசுறது எப்படி இருக்குமா, வெண்ணெய் எப்படி இறங்கும், வெண்ணெய் அப்படி வச்சிங்கன்னா அப்படியே என்ன செய்யும், தொண்டைக்குள்ள நீங்க நினைஞ்சினா போயிடும், அப்படி இருக்கும். அவன் இருதயமோ யுத்தம். வாய் வெண்ண மாதிரி பேசுவான் வார்த்தை, இருதயம் யுத்தம். யுத்தம்னா என்ன? போராடிட்டே இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லா போராடணும். யுத்தம் அப்படிங்கிற பேருனா என்ன அர்த்தம்? வாழ்நாள் போராட்டம்னு அர்த்தம். போர்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல நெஞ்சிரும், முடிஞ்சிரும். சண்டைன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல நெஞ்சிரும், முடிஞ்சிரும். ஆனா யுத்தம்ங்கிறது வாழ்நாள் ஃபுல்லா. ஆமா, இருதயமோ யுத்தம். நமக்கு இந்த வார்த்தைக்கெல்லாம் தெரியறது இல்லை பாருங்க, அதனால விளங்குறது இல்லை பாருங்க. அடுத்து, அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். அவன் வார்த்தை எப்படி இருக்குமா? என்ன மாதிரி வலிக்கு இருக்குமா, அப்படியே அப்படியே சோப் போடுற மாதிரி இருக்கான். ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். எப்படியா? உருவின பட்டயங்கள். உருவுறது கூட லேட்டா ஆயிரும் டயம். அப்படி உருவி இருக்கும் ரெடியா, எப்பனாலும் சரக்குன்னு குத்துற மாதிரி. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். என்ன தெரியுமா? வஞ்சக ஆவி உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி உங்க கம்யூனிகேஷன்லாம் கட் பண்ணி உங்களை தனியா நிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் உருவின பட்டயத்தோட என்ன செய்யும். ஆனா நம்ம ஆண்டவர் இருக்காரு பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கா அவரை மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒருபோதும் நீங்க தள்ளாடவே மாட்டோம். நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது பேக் அடிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு இல்ல, ஒரு பாட்டு விந்தையாய் நமக்கு நந்த மானவில்ல கரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. பாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சது. சட்டி பானை தூக்கிட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரோட கனெக்டிவிட்டியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. உங்களுக்கு என்ன சூழ்நிலை வரலாம், வஞ்சகாவி என்னன்னாலும் பண்ணலாம், வஞ்சகாவி விசுவாசத்தை கூட தூக்கலாம். ஆனா அவரோட இருக்கிற கனெக்டிவிட்டியை என்ன செய்யணும், புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். ஏசுனாருக்கு அது போதும். அவர் பிறகு 6 அடிப்பாரு, 4 அடிப்பாரு, உங்களுக்கு போரே அடிக்காது, வாழ்க்கை இன்ட்ரெஸ்டா போகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர், இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா.
வஞ்சகாவி நிறைய மனிதர்களை பயன்படுத்தும், பெண்களை ரொம்ப பயன்படுத்தும். நீங்கள் அவங்க வரும்போது நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஆயுசு கட்ட. அவன் பயன்படுத்தின ஆளுக்கு ஆயுசு நான் சொல்லலை, சங்கீதம் 55:23 சொல்லுது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எமோஷனலா உங்களை உடைக்கணும்னு நினைப்பான். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆண்களும் பெண்களும் உணர்ச்சி லெவல்ல என்ன பட்டிருக்காங்க, காயப்பட்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சது யாருன்னு நினைக்கிறீங்க? வஞ்சகாவி. கூட்டு போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாம விட்டு ஓடிடும். உங்களை என்னென்ன தெரியாது, கேட்காது, உங்களை ஆறுதல் படுத்தாது, உங்கள் சொந்தக்காரனாக இருப்பான், அம்போன்னு விட்டுருவான். உங்களுக்கு என்ன ஆயிரும்? எமோஷனல் ஊண்டு வந்துடும். இயேசு இந்த காயங்களை கட்டி உங்களை கருத்தா வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால தான் லூக்கா 4:18 சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், அவங்களுக்கெல்லாம் என்னது? விடுதலை, காயங்கட்டுதல். குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இயேசுநாதருக்கு வேலையா என்ன? எங்கெங்க இருதயம் உடஞ்சு கிடக்கு, எங்கெங்க எமோஷன்ல புண்ணுபட்டு கிடக்கு, அவங்க எங்கெங்க ரிலேஷனல் ஃபால்ட், என்னது உறவுகளில் டிஃபிகல்ட், உறவு உடஞ்சி கிடக்கு, இதெல்லாம் பார்த்து சரி பண்ணுறது தான் இயேசுநாதரோட ஃபுல் டைம் டியூட்டி. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயாவது உறவு உடஞ்சி எந்தையாவது குவான்னு கிடக்குன்னா விட்டுறாதீங்க, டபக்கன்னு கையை பிடிச்சி நான் இருக்கேன் வான்னு கூட்டு வந்துருங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க இயேசுநாதர் இருக்கிறாரு பிள்ளை, அதை பார்த்து கூப்பிட்டு சரியா போயிருன்னு சொல்லுங்க, சரியா போயிடும். இதை சொல்றதுக்கு தான் ஆள் தேடிக்கிட்டு இருக்காரு இயேசுநாதர். இந்த கிருபை உள்ள வார்த்தைகளை பேசத்தான் கூப்பிட்டுருக்காரு. ஆனா இவனோ என்ன செய்யறான்? நரகத்தை வர்ணிச்சு பேசுறான். இவனோ 2ஆம் வருகையை வர்ணிச்சு பேசுறான். வருகையில் உள்ள முத்தான வார்த்தைகளை துச்சம் என்று நினைக்கிறான். இல்லை, நம்முடைய நியாயாதிபதி தான் நமக்கு யாரு? ரட்சகர். நமக்கு பயமே இல்லை, நமக்கு பயமே இல்லை. ஏன்? நம்மால் தான் பிரதான ஆசாரியர், நம்மால் தான் ஒரே பேரான குமாரன், நம்மால் தான் நியாயாதிபதி, நம்மால் தான் மகாராஜா. பிரச்சனைய இல்ல. அவருக்கு மரியாதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்க பாவத்தை காலி பண்ண மாதிரி உங்களுக்கு சுவாவம், அவர் சுவாவத்தை உண்டாக்கி கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சுவாவத்தை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எதிரி கூட நண்பனாயிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. மல்குஸ் கைது பண்ண வந்த மல்குஸ் காதை பேதுரையா வெட்டிவிட்டார். ஆமா, கட்டாயம் அந்த இருட்டில் கும்மிருட்டில் தோட்டத்துக்குள்ள அந்த காது எங்க வச்சுன்னு தெரியாது. ஆனாலும் நம்ம ஆண்டவர் ஒரு ஆக்டை போட்டு புது காதை கொடுத்து, என்னடா மல்குஸ், என்னடா போடுறா உள்ள. மல்குஸ் அப்போஸ்தலனா மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓவர் நைட்ல மல்குஸ் அப்போஸ்தலர். வெட்டுன ரத்தக்கரை இருக்குது, காது எங்க வச்சுன்னு தெரியல, ஆனா காது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஒன்னே மட்டும் தெரியும், காதை தொட்டவர் இயேசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்னே மட்டும் தெரியும், உங்களை இங்க கொண்டு வந்து வச்சவர் இயேசு, உங்களை சந்தித்தவர் இயேசு, உங்களை சர்ச்சுக்கு வர வச்சவர் இயேசு, உங்களை காப்பாற்றுறவர் இயேசு. அவர் இருக்கும் பொழுது வஞ்சக ஆவி வணங்கி செல்லும். நீதிமொழிகள் 10:18. பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். உன் மேல எனக்கு இந்த கோவம் இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் உங்களை நேசிக்கிறான்னு அர்த்தம். ஆனா அதான் யாருக்கு என்ன செய்யறது இல்ல, புரியுறத இல்ல. உங்களை ஒருத்தன் கடிந்து பேசி தவறு, இதை சரி பண்ணுன்னு சொல்றான்னா நேசிக்கிறான்னு அர்த்தம். உங்களை சொல்லலை அப்படின்னா கழுது எக்கடுங்கட்டு போட்டுன்னு கை கழுவி விட்டான்னு அர்த்தம். இதை கூட நம்மளால் என்ன செய்ய முடியல,
திஸ் இஸ் அ ரிலேஷனல் ப்ராப்ளம். இயேசு, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இயேசு உங்கள் இருதயம் குத்துற மாதிரி பேசுகிறாருன்னா உங்களை ஓவராக லவ் பண்ணுறான்னு அர்த்தம். இஸ்ரவேலை ஓவராக லவ் பண்ணதுனால தான் பேதுரு செஞ்ச பிரசங்கத்திலே அவங்க இருதயம் என்ன ஆனாங்க? குத்தப்பட்டார்கள். எப்பா நிறுத்துப்பா, கேட்க முடியலப்பா, பட்டயத்தை வச்சு குத்துன மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் என்னதான் செய்யணும்? ஒன்றும் இல்லையா, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடு, பரிசாயி வாங்கிக்கப்போ அப்படின்ட்டான். சிம்பிளாக சொல்லிட்டான். நம்ம ஆளுக்கு 3.5 வருஷத்துக்கு இழுத்துடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போனா உங்கள் உறவுகளில் வஞ்சிக்கிறவர்கள் யார்? உங்களை நேசிக்கிறவர்கள் யார்? உறவுகளை அனுப்புறது இயேசு. ரெண்டு பேரையும் அனுப்புவார். ஆட்டை அனுப்புவார், ஓனாயை அனுப்புவார். ஓனா எதுன்னு உங்களுக்கு என்ன தெரியணும்? கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு தான் உங்களுக்கு இயேசுவோட பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆவியிலே பகுத்தறிகிற அறிவு வந்துடும். உனக்கு ஹராஸ்கோப் வேண்டாம், சோவி வேண்டாம், கிளி வேண்டாம், எதுவும் உள்ளே ஃபிட் பண்ணிட்டார் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவரை நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தி உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய், என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தி உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியது, உந்தன் இரக்கம் பெரியது, உந்தன் அன்பு பெரியது, உந்தன் இரக்கம் பெரியது, ஈடு இணையற்றது. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்வார் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர். உங்க இந்த பாட்டை பாடினீங்கன்னா பாப்பார், அவர் இத்தனை கோடி பிரச்சனை இருந்தாலும் என்னை நல்லவர்னு சொல்லிட்டா கட்டாயம் நான் இறங்குவேன் அப்படிங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் திருச்சபையை துன்பப்படுத்தினா நேரம் இறங்கி வந்தாரியா. அதே இயேசு இப்பொழுதும் இந்த வீட்டில் இறங்கி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் இறங்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இறங்கி விட்டார். ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் உலாவுறார். உங்களுக்கு தான் தெரியல, பூனை சட்டி உருட்டுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே யார் வரா? ஏசையா உலாவுகிறார். அந்த புத்தி மட்டும் நமக்கு இல்லை பாருங்க. சாமுவேல் சாமுவேல் சாமுவேல்னு கூப்பிட்டாரு பாருங்க. 3 ஆட்டி ஓடி வந்து ஐயா கூப்பிட்டீங்களான்னா அவனுக்கு தெரியல கூப்பிட்டது சாமின்னு. ஏலிக்கு தெரிஞ்சுது, தம்பி இனிமேல் சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன செய்ய? ஏன்னா அவனுக்கு என்ன செய்யலை, கேட்கல. ஆனால் இவருக்கு கேட்டுச்சு. இனிமே கேட்டுச்சுன்னா அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் கேட்கிறேன்னு சொல்லி அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க சொல்லி கொடுத்துட்டான். அவன் அதே மாதிரி செஞ்சான். அவன் தீர்க்கதரிசி ஆனான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த மஞ்சகாவே விளையாட விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய பின் விளைவுகள் வரும் பாருங்க. நீங்க இயேசு கூட இருந்த மாதிரியே நினைப்பீங்க, அவன் எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருப்பான். அதுதான் மத்தேயு 25:31 46 வரைக்கும். இடது பக்கம் கொஞ்சம் பேரை நிற்க வைக்கிறாரு, வலது பக்கம் கொஞ்சம் பேரை நிற்க வைக்கிறாரு. வலது பக்கம் நிற்கிறவங்கள பார்த்து நீதிமான்கிறாரு. அவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. நான் எப்போ இவருக்கு சோறு போட்டேன், நான் எப்போ இவருக்கு சிறையில் இருந்ததை பார்க்க வந்தேன், நான் இப்போ இவர் வியாதியாக இருந்தால் பார்க்க வந்தேன், நாங்கள்லாம் அப்படி செய்யலை சாமி. இல்லை நீங்களாம் செஞ்சீங்கடா, அதனால நீங்களாம் என் கூட வாங்கங்கிறாரு. இன்னொரு கோஷ்டியை பார்த்து, நான் பசியாக இருந்தேன் நீங்கள் சோறு கொடுக்கல, வஸ்திரமாக இல்லாமல் இருந்தேன் நீங்கள் என்ன சட்டை கொடுக்கல, நான் வியாதியாக இருந்தேன் பார்க்க வரல, சிறையில் இருந்தேன் பார்க்க வரலங்கார். அவங்களுக்கு நெஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. எப்போயா நாங்கள் உங்களை பண்ணோம், நீருன்னு தெரிஞ்சால் நாங்கள் செய்யாமல் இருப்போமா? இல்லைடா, என் சகோதரராகி இவர்களில் யாருக்கு செய்யலையோ அது எனக்கு செய்யாத மாதிரிங்கிறாரு. ஆக அவங்கள பார்த்து சொல்கிறாரு,
பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் செய்யப்பட்ட நரக அக்கினிக்கு போங்கங்கிறாரு. நித்திய ஆக்கினைக்கு போறாங்க. நித்திய ஆக்கினை. ஒண்ணுமே இல்லை, நீங்க சாமியை விட்டு பிரிஞ்சு இருந்த நம்ம இப்ப பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கையே நமக்கு என்ன, இந்த நரக வேதனை. ஆமா. நீங்க ஒரு 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 நியூபார்ன் பேபியை அம்மையை விட்டு பிரிஞ்சுனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நெஞ்சிரும், செத்து போயிடும். ஒரு 10 நாள் புதுசா பிறந்த குழந்தைய அம்மையை விட்டு பிரிச்சிருங்க, அந்த அம்மைக்கு தான் பால் சுரக்கும் பாருங்க. பாலை கொடுத்தா அதுல ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன் வந்துடும் பாருங்க. வேற எந்த பொம்பளையா பால் கொடுக்க சொன்னா அவ இவள மாதிரி நேசிச்சு அணிக்க முடியாது, கொடுக்க முடியாது பாருங்க. அதுக்கும் பசி அடங்கும், இவளுக்கும் பயங்கர எப்பா புள்ள எனக்கு உயிரோட வந்துருச்சுன்னு சந்தோஷத்துல இருக்கும். இப்ப நாம பிரிஞ்சு கிடந்தோம், இன்னைக்கு ஏசையாவனால பிதாவோட எப்படி இருக்கோம், இணைஞ்சிருக்கோம். இதை விட என்ன வேணும்?